உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஹரியானா கபடி வீராங்கனைக்கு அம்மாநில அரசு 3 கோடி ரூபாய் வழங்கியது போல கபடி வீராங்கனை கண்ணகிநகர் கார்த்திகாவுக்கும் 3 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு அதிகாரிகள் மீது ஜாதிய வன்மம் தலைவிரித்து ஆடுவதை கண்டித்தும் 1000 கோடி வண்டல்மன் கொள்ளை நடந்ததை கண்டுகொள்ளாத ஆட்சியாளர் மீது நடவடிக்கையின் விசாரணை நடத்த கோரியும் கன்னியாகுமரி மாநகர் மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நெல்லை குமரி மண்டல துணை செயலாளர் பகலவன் துவக்கி வைத்தார். மாவட்ட செயலாளர் அல் காலை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் கோட்டாட்சியர் யூசப், வர்த்தகனி மாவட்ட அமைப்பாளர் சின்னக்கனி லோக்சனா, சக்தி மாவட்ட தலைவர் பேராசிரியர் அழகு தர்மகண்ணு, சிபிஐ எம்எல்எம் ரெட் ஸ்டார் கட்சி மாவட்ட செயலாளர் மனவை கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் கபிஸ்தலம் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருந்தார். அதன்படி கபிஸ்தலம் கடைவீதியில் போராட்டம் துவக்கிய நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண அரங்கில் அடைக்கப்பட்டார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், தினந்தோறும் 24 மணி நேரமும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு மத வெறியர்களாலும் சாதி வெறியர்களாலும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற பயங்கரவாத கட்சிகளாலும் எழுச்சி தமிழருக்கு உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்த நேரத்தில் உருவாகி இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு ஆளுகின்ற மத்திய அரசும் மாநில அரசும் கோடான கோடி சிறுத்தைகளின் உயிர் மூச்சாக இருக்கின்ற எழுச்சி தமிழருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பும் உரிய பாதுகாப்பும் வழங்க வேண்டி தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நான் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கியிருந்தேன். இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய நிலையில் காவல்துறை என்னை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். நான் தொடர்ந்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடருவேன் என்று இந்த நேரத்தில் உறுதியை கூறி, சாகும்போதும் எழுச்சி தமிழரின் பேச்சுக்களும் எழுத்துக்களும் முழக்கங்களையும் சொல்லிக்கொண்டே சாக வேண்டும், என் சாம்பலிலும் எழுச்சி தமிழரின் புகழ் மணந்து வேக வேண்டும் என்பது நான் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள கோடான கோடி விடுதலை சிறுத்தைகளினுடைய முக்கியமான கோரிக்கை. ஆகவே ஆளுகின்ற மத்திய மாநில அரசுகள் எங்கள் தாயான தலைவன் எழுச்சி தமிழருக்கு உரிய பாதுகாப்பை வழங்கும் வரையில் என்னுடைய பட்டினி போராட்டம் தொடரும் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே